சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நிலையுள்ளதோ அகமும் பொருளும் இல்லாரும் சுற்றமும் மைந்தரும் வாழ்வும் எழில் உடம்பும் எல்லாம் வெளிமையக்கே இறைவா கச்சி ஏகம்பனே. பட்டினத்தார். நான் சென்னைக்கு புறப்பட்டு போய் அத்தானை பார்த்து பேசி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். நீங்க சொன்னா அவர் கேட்பாரா? நம்ம வேணது பழிச்சிருச்சுப்பா. அந்த ஈஸ்வரன் நம்மள கைவிடல. காக்கி சித்தர் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பாரு. நீ எதுக்காக இங்க வந்தியோ அதுவே உன்னால சாதிக்க முடியல. நீ சித்தவனம் போறியான்னு என்ன குத்தி கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ சார், நான் போய் எப்படி சார் உங்களை? இல்ல மேன், என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஊரு கட்டுப்பாடு, உத்தரவு, இதெல்லாம் நான் சீரியஸாவே எடுத்துக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இடத்தை வாங்கியிருக்கணும், ஃபேக்டரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். சார் சார் வாங்க சார். சார் இதுக்கு தான் சார் சொன்னேன் நடந்து வர வேணான்னு. சார் ரொம்ப டேஞ்சரானவன் சார், சரக்குன்னு தள்ளி விட்டுருவான். ஏய் போ போ, நீங்க இருங்க சார். ஏய் போ, அப்படி போ போ. சார் வாங்க சார், நீங்க வாங்க சார். கிரேசி சார், பாத்தீங்களா பைத்தியம்னு நினைச்சா எப்படி சிரிக்கிறான். ஐயோ சார், முகம்லாம் வேத்திருக்கு. இதுக்கே எப்படின்னா சித்தவனத்துல எப்படி சார் போவீங்க? எனக்கு என்ன பயமா? நான் போவேன் மேன். என்கிட்ட கன் இருக்கு. I'll shoot everybody. என்னமோ வாங்க சார். ஐயோ What's wrong with நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு சார். என்ன தம்பி பயந்துட்டீங்களா? நீங்கெல்லாம் கார்ல போறவங்க, எதுக்கு நடந்து வர்றீங்க?
பைத்தியத்துக்கு பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு வித்தியாசம் தெரியாது. ஏன் சின்னையா நீங்களாவது சொல்லக்கூடாதா? சொன்னேன். சார் தான் இந்த ஊரை நடந்தே சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு. உங்ககிட்டலாம் பேசணும்னு. அப்படியா சமாச்சாரம்? எங்களுக்கும் உங்ககிட்ட பேசணும்னு கொல்ல பிரியம்தான். சொல்லுங்க, என்ன பேசணும்? இடத்த அளக்க நீங்க கூட்டிட்டு வந்த 2 பேரு உங்ககிட்ட கூட சொல்லிக்காம துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிட்டாங்களாமே. இனிமே என்ன செய்ய போறீங்க? யோ, உங்ககிட்ட தான் ஆசையா பேச வந்துகிட்ட இப்படியா பேசு நீ? அவனுங்க ஓடா என்னையா? அவனுங்கள மாதிரி 1000 பேர் இருக்குவாரு எங்க விஜய் சார். ஊருக்குள்ள இருக்கிற 4 பைத்தியங்களோட அலம்பலே தாங்க முடியல. 1000 பேருங்கன்னா என்னத்துக்கு ஆவறது? நீ சரியா சொன்னப்பா. மீச என்ன கிண்டலா? இல்ல கிண்டலான்னு கேக்குறேன். ஏயா கோவப்படுற? நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிறவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தானே இவர் சொல்றாரு. என் மேல நீங்க காட்டுற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எந்த ஒரு வேலையும் தொடங்கினாலும் சில தடங்கள் வரதான் செய்யும். அதை தாண்டி தான் நம்ம சாதிக்க முடியும். நாங்க சாதிச்சு காட்டுவோம். ஓகே, சரி, நன்றி. பாராஜோரே. ஆளும் மூஞ்சியும் கிரேசி பீப்பிள். இதுக்குதான் சார் நடந்து போக வேணான்னு. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? எல்லாம் அவங்க பேசுற மாதிரியே நடந்துச்சு. தப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் அலர்ட்டா இருந்திருக்கணும். பரவாயில்ல, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இன்னி யாரும் இந்த மாதிரி பேசாதபடி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மாம்ஸ் கூட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு கால் கூட பண்ணல. ஒரு செகண்ட் பேஸ்ட் போயிடலாம். விஜய், மாம்ஸ், அங்க என்னாச்சு? அப்பா என்ன சொன்னாரு? ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணாம இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் கால் பண்ணாம இருக்கேன். ஏன் என்னாச்சு? அத்தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு விஜய். இனிமே மேற்கொண்டு எதுவும் பண்ண வேணாம், உடனடியாக கிளம்பி வந்துருங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. நானும் அத்தானை கன்வின்ஸ் பண்ண என்னெல்லாமோ பேசி பார்த்தேன். பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 2 பேரும் இங்கே வந்து அத்தாங்கிட்ட பயங்கரமாக போட்டு கொடுத்துருக்காங்க. அவரை பயமுறுத்திட்டு வேற போயிருக்காங்க. ஸோ மறுபடியும் இதை பற்றி எப்போ அத்தாங்கிட்ட பேசலான்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிச்சிட்டே இருங்க, அப்படி யோசிச்சிட்டே இருங்க. நீங்க ஒரு முடிவுக்கு வரதுக்குள்ள இங்க இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மரியாதை கூட எனக்கு போயிடும் போல இருக்கு. ஏன், என்னாச்சு விஜய்? என்னாச்சு? மாம்ஸ், இனிமே நீங்க அப்பா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவர் சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லி கிளம்பி வந்துருங்க. ஆனா வரும்போது ஒரு என்ஜினியரும் சர்வேரும் பேசி கூட்டிட்டு வந்துருங்க. அவங்கள வர வச்சு ஒரு இடத்த ஃபைனலைஸ் பண்ணாதான் நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா வரும்போது ஒரு என்ஜினியரும் சர்வேரும் பேசி கூட்டிட்டு வந்துருங்க. அவங்கள வர வச்சு ஒரு இடத்த ஃபைனலைஸ் பண்ணாதான் நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதெல்லாம் ரைட்டு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ நான் அழைச்சிட்டு வர அந்த 2 பேரையும் சித்தரங்க ஏட கூடமா ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்ப என்ன பண்றது? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ப்ராப்ளத்தை நம்பூதிரி கிட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணலான்னு ஐடியா கேளுங்க. ஆனா இந்த தடவை ஃபேக்டரிக்கான இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஓகே விஜய், யூ ஹேவ் எ வேலிட் பாயிண்ட். நான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே? யா, ஓகே மாம்ஸ். ராஜ்தோரே, வண்டி எடு, நேரா வீட்டுக்கு போலாம். ஒரு லாட்ஜ் போட்டா தான் சரியா வரும். சார் கம் ஆன். வாங்க வைத்தியரே. என்னம்மா மறுபடியும் கண் முழிச்சாளா? இல்லைங்கய்யா.
குளிர்ச்சியா ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லைங்க ஐயா, நேத்து வெள்ளிக்கிழமை இல்லையா, நீங்க காய்ச்சி கொடுத்த குணக்கண்டி தைலத்தை தலையில வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சேன். மத்தபடி நான் வேற எதுவுமே கொடுக்கலையா. குணக்கண்ணி ரொம்ப குளிர்ச்சியை உண்டாக்குற மூலிகை, சூட்டை தணிக்கும். நினைவு திரும்பி இருக்குன்னா மருந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுதுன்னு தெரியுது. நீங்க பழசையெல்லாம் கேட்டு மன அழுத்தம் கொடுத்ததுனால மூக்குல இருந்து ரத்தம் வந்துடுச்சு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஈர துணியை வச்சா ரத்தம் நின்னுடும். நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் சுடுதண்ணியும் மெல்லிசான துணியும் எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. இங்க வைங்க. பாத்தீங்களாமா, ரத்தம் நின்றுடுச்சு. என்னம்மா வேறு மாதிரி இருக்கு? எனக்கு தெரியாதையா, நான் எதுவுமே போடலையே. இது ஒரு மூலிகை வேறுமா? நீங்க போடலனா அப்புறம் எப்படி? கண்ணா, விபூதி வாசனை வருது இல்ல? ஆமா வைத்தியரே, இது விபூதி சித்தரோட மகிமம்மா. ராமண்ணாவும் நீங்களும் காக்கை சித்தரை தேடி போறீங்கல்ல, சித்தர்களா நாங்களும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அவரே வந்து மூலிகை வேறால குணப்படுத்தியிருக்காருன்னா அவங்களோட அருளாசி உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இனி நீங்க எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லைம்மா. ஐயா, 2 நாளைக்கு முன்னாடி துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக கணத்தடிக்கு போயிருந்தேன். இவ எப்படியோ கதவு தாப்பாட திறந்துக்கிட்டு வெளியில போயிட்டா. நான் உள்ள வந்து பாக்குற வீட்டுக்குள்ள இவ எங்கேயுமே காணோம். பதறி அடிச்சிட்டு வாசலுக்கு ஓடி பார்த்தா அங்கேயும் காணோம். வயக்காடு பக்கமா ஓடி போய் பார்த்தையா, இவ எதிர நடந்து வந்துட்டு இருந்தா. தூரமா விபூதி சித்தர் போயிட்டே இருந்தாரு. வீட்டை விட்டு போனவள அவர்தான் காப்பாத்தி திருப்பி அனுப்பியிருக்காரு நான் புரிஞ்சுக்கிட்டேயா. பாருங்க, நாம எல்லாரும் இங்கதான் நின்றுட்டு இருக்கோம். இவளை குணப்படுத்துறதுக்கு ஒரு மூலிகையை கொடுத்து பிரசன்னமாகி இவளை காப்பாத்திருக்காருனா அந்த மகிமை என்னன்னு சொல்றதுயா.
பாருங்க. பிருந்தா, 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டடி. நான் உன் அம்மாடி. அம்மானு கூப்பிடுமா பிருந்தா, அம்மானு கூப்பிடுமா. என்ன வைத்தியரே, பழையபடியே ஆயிட்டா? அம்மா ஒரே நாள்ல எப்படி குணமாகும்? முதல்ல ஞாபகம் வந்து போகும், கொஞ்சம் கொஞ்சமா தான் முழு நினைவும் வரும். மறுபடியும் பழைய ஞாபகம் வந்து பேசினா நீங்களா என்ன நடந்ததுன்னு கேட்டு அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவளா சொல்லட்டும். சரி வைத்தியரே, இனிமேல் எதுவும் கேட்காம பத்திரமா பாத்துக்கிறோம். அம்மா, இந்த மருந்த ராத்திரி காலையிலயும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால்ல கலந்து கொடுங்க. சரிங்கய்யா. உடம்பு அதிக குளிர்ச்சியா இருந்தா அதை குறைக்கும். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வாங்கய்யா. வரேங்கண்ணா. பாப்பா, ஈஸ்வரா, சாமி, என் பொண்ணை பூரணமா குணப்படுத்தி கொடுத்துருங்க சாமி. இறைவா. சார், இதெல்லாம் கைதிகளுக்கு வந்த லெட்டர். ஓகே சார். செக் பண்ணிட்டு ஓகே, சம்பந்தப்பட்ட ஒன்றை கொடுத்துரு. ஓகே சார். என்ன சார் லெட்டர் இது? சொல்றேன். ராமன் அப்ப எங்க இருக்காரு? தோட்டத்துல கைதிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் சொல்லி ஒரு கூட்டு வா. ஓகே சார். இல்ல வேண்டாம், நானே போயிட்டு வரேன். எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணுது. உயர்வான சிந்தனை உள்ளவங்க உயர்வான இடத்துக்கு போறாங்க. கீழ்த்தரமான எண்ணங்கள் உள்ளவங்க கீழான நிலைக்கு போறாங்க. நாம நம்மளோட எண்ணங்களை உன்னிப்பா கவனிச்சு சரியான வழிக்கு திருப்பினாலே இன்னைக்கு நாம இருக்கிற கீழான நிலையிலிருந்து மேலான இடத்துக்கு போக முடியும். சாமி, நான் ஒண்ணு கேட்கலாங்களா? கேளுப்பா. நாங்க சாதாரண ஆளுங்க. நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, புரியவும் புரியாது. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அது ஆத்திரத்திலயோ கோபத்திலயோ நாங்க செஞ்சிடறோம். இன்னைக்கு ஜெயில வந்து நாங்க கிடக்குறோம். ஆனா நீங்க சிவபக்தர், எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க. 4 கொலை பண்ணவர்னு சொல்லி தூக்கு தண்டனை கைதியா நீங்க ஜெயிலுக்கு வர வேண்டிய நிலைமை என்ன வந்துச்சு? அப்போ உங்களுக்குள்ள இருந்தது கெட்ட எண்ணங்களா? உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை வந்துச்சு? சரியான கேள்வி கேட்டப்பா. ஆனா
உன் கேள்வியிலேயே பதில் இருக்கு. அப்படியா சாமி? சோதனைன்னு சொன்னியே, நல்லவங்களுக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். சரஸ்வதி சபதத்துல ஒரு புலவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அவனை சிறையில தூக்கி போட்டாங்க. நாயன்மார்களுக்கு வராத சோதனைகளா? கொண்ட கொள்கையில பிடிவாதத்தோடு இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அவங்க அதையெல்லாம் கஷ்டங்களா நினைக்கிறதே இல்லை. சந்தோஷமா ஏத்துக்கிட்டவங்க, சோதனைகளை சாதனைகளா மாத்தி காட்டினவங்க. கஷ்டங்கிற ரெட்டை கொம்பு நம்மளை குத்தி காயப்படுத்தும் போது நாம அதையெல்லாம் தாங்கிக்கிட்டா சோதனை சாதனையா மாறும். இந்த வார்த்தையில் உள்ள ரெட்டை கொம்பை அழிச்சிட்டா சோதனை சாதனையா மாறிடும்.